அது சரி நெடுவாளி, என்ன தெருவோட புலம்பிக்கிட்டே வந்தியா? செல்வி அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்னாச்சு நெடுவாளி? அதுவா, சொல்கிறேன் கேளு. இன்னைக்கு காலையில் ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கவிதையாக பேசுவீங்க, இப்போ என்ன கண்டுக்கவே மாட்டீங்க? நெடுவாளி, அது கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சே. நீங்கள் மட்டும் ஏன் தான் அப்படி இருக்கிறீங்களோ? பக்கத்து வீட்டுக்கார பாருங்க, தினமும் ஒரு பொண்டாட்டிக்கு பிள்ளைங்க கிஸ் கொடுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அப்படி இருக்கலாம்ல? ஐயையோ, அந்த அம்மாவை அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சதுன்னா தப்பாயிடும். யோ மனுஷா, உன்னை எனக்கு கொடுக்க சொன்னேன், அவளுக்கு இல்லை. ஐயோ நெடுவாளி, சாரி, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மரியாதையாக நின்றுடு மனுஷா. சாரி, மன்னிச்சுக்க, என்ன விட்டுடு. ஓடிட்டியா மனுஷா? எப்படி இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கிறவனே. இதுதான் வசந்தி அக்கா நடந்தது. ஐயோ சிரிக்காதீங்களே, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமில்ல? இது யாருன்னு தெரியலையா? இதான் நம்ம கார்த்தி. எப்படி வளர்ந்துட்டான் பத்தியா? என்னது கார்த்தியா? ஐயோ, முறைக்கிறாளே முறைக்கிறாளே, மாறவே இல்லை போல. சரி, அப்பா போலாமா நம்ம? சரிடா, போவோம். சரிடா, நான் இப்போ கிளம்புறேன். நாளையிலேருந்து அவனை வேலைக்கு வர சொல்கிறேன். சரிம்மா ரேவதி, நான் இப்போ போயிட்டு வரேன். இருந்து சாப்பிட்டுட்டு போனா போக மாட்டேன். சரி, ஒரு நாளைக்கு தங்கச்சி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வா. ஆமா அண்ணே, அண்ணி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு நாளைக்கு அவங்கள கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும். ஏம்மா கண்ணு சத்தியா, அப்போ மாமா போயிட்டு வரட்டுமா? சரி சரி மாமா. சரி மாமா, அத்தை போயிட்டு வரேன் அத்தை, நாளைக்கு வர்றேன். சரிடா சரிடா, வந்துரு. சரி மாமா, போயிட்டு வரேன். அடியே லூசு, காலேஜில் ஏதாவது சட்டை போட்டுருந்தியா? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தலையை வலிக்குது.